மதிய வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டாச்சா? நம்ம இந்த பூச்சி மாத்திரை இன்னைக்கு சாப்பிடுறோம். எல்லாரும் பூச்சி மாத்திரை ஏன் சாப்பிடுறோம், அதனால எல்லாருக்கும் என்ன நன்மை, இதோட அவசியம் என்ன அப்படிங்கறத பத்தி உங்க டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. சரியா? முதல்ல ரேவதி டீச்சர் என்ன உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த பூச்சி மாத்திரை எதுக்கு நம்ம சாப்பிட்றோம்னா, நம்ம வயிற்றுல உள்ள பூச்சியெல்லாம் என்ன பண்ணிடும், அழிச்சிடும். நிறைய பேர் வாந்திலாம் எடுப்பேன், அதெல்லாம் எடுக்காத, ஒண்ணுமே செய்யாது. நீ வாட்டிக்க முட்டாய் எடுத்து சப்பி சாப்பிடுவ. அதே மாதிரி இந்த மாத்திரையை வாயில போட்டு என்ன பண்ணேன், சப்பு. இந்த மாத்திரை தான் சாப்பிடணும்னு நினைச்சே பார்க்காத. சாப்பிட்டா உனக்கு நல்லது, ஏன்னா வயிற்றுல உள்ள பூச்சிலாம் செத்து போயிடல. அப்புறம் நீ நல்லா சாப்பிடலாம். நீ இந்த மாத்திரையை சாப்பிடலன்னா அந்த வயிற்றுல உள்ள பூச்சி இருந்துட்டே இருக்கும். அப்புறம் உனக்கு சாப்பிட முடியாது, வயிற்று வலிக்குது நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டே இருக்கோம். அதனால இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, பூச்சி மாத்திரை. அந்த மாத்திரை பேர் என்னன்னு தெரியுமா? அல்பண்டசோல். சொல்லு. வயிற்றுல கீரி பூச்சின்னு சொல்றாங்கல்ல, பூச்சினா அது கண்ணுக்கு தெரியாது, நம்ம குடலுக்குள்ள இருக்கும். நீ சாப்பிட்றதுல இனிப்பு ரொம்ப எடுத்துக்கிறது இல்ல, ரத்த சோகை எல்லாம் இருக்கும், அதனால அந்த பூச்சி குடலுக்கு வந்துடும், நம்ம கண்ணுக்கே தெரியாது. இதை சாப்பிட்டீங்கன்னா அந்த பூச்சி நீ டாய்லெட் போகல அதுல வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா ஆரோக்கியமா நல்லா வளர்ந்து வரலாம். அந்த சோனி மாதிரி இருக்கோம்ல, அந்த இதெல்லாம் குறைஞ்சிட்டு நல்லா சாப்பிடுவோம், பசிலாம் இருக்கும். அதனால என்ன பண்ணோம், மாத்திரையை வேஸ்ட் பண்ணாம சப்பி பொறுமையா சாப்பிடணும். புரியுதா? தெரியாம மண்ணில் போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அல்பண்டசோல் பூச்சிக்கு வயிற்றுல கண்ணுக்கு தெரியாத அந்த பூச்சி புழுலாம் இருக்கும், அதுக்காக சாப்பிடுறது. சரியா? அல்பண்டசோல் மாத்திரை 6 மாசத்துக்கு சாப்பிடணும். இது அடிக்கடி சாப்பிட முடியாது. அப்புறம் நம்ம கை நகம்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டாலே அதன் மூலமாக தான் நம்ம சாப்பாடு மூலமாக தான் உள்ளே போகுது. புரியுதா? நகத்தில் உள்ள அழுக்கு மூலமாக தான் நமக்கு கிருமி உள்ளே போய் குடற்புழு உண்டாகுது. அது மாதிரி உண்டாச்சுனாக்கா நமக்கு வயிறு உப்புசமாக ஒரு மாதிரி வயிறு அப்படியே தெரியும், பார்த்தாலே தெரியும், வயிறு உப்பிக்கிட்டு இருக்கும், அப்படியே நரக்கி போயிருப்பாங்க ஆளு. அது மாதிரி தான் இருப்பாங்க. அதனால இந்த மாத்திரையை சப்பி சாப்பிடுங்க. 6 மாசத்துல சாப்பிடுங்க. இது ஒன்றும் பயம் கிடையாது, ஒன்றும் பண்ணாது. சரியா? நம்ம வயிற்றுல கொக்கி புழு, நாடா புழுன்னு புழுக்கள் இருக்கும். அது என்னன்னா மலம் இருக்கு இல்லையா, காலைக்கடன் போவீங்கல்ல எல்லாரும், அந்த காலைக்கடன்ல அது வழியா வரும். நீங்க சமயத்துல பார்த்துட்டு கூட பயப்படுவீங்க, அம்மாட்ட சொல்லியிருப்பீங்க இல்லையா? அப்படிதானே? எல்லாம் சொல்லியிருக்கீங்களா? இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் செத்து போயிடும். இந்த பூச்சி எப்படி தெரியுமா பரவும்? நம்ம காலில் செருப்பு போடாமல் நடக்கிறோம்ல, அந்த காலில் செருப்பு போடாமல் நடக்கும்போது நம்ம கால் வழியா வயிற்றுக்குள்ள போயிடும். இந்த கொக்கி புழு, நாடா புழு, அது கால் வழியா வயிற்றுக்குள்ள போயிடும். அதனால காலணிகள் கண்டிப்பா செருப்பு வெயிட்டை விட்டு படியை விட்டு இறங்கினாலே நம்ம என்ன போட்டுக்கணும், செருப்பு போட்டுக்கணும். சரியா? அதனால அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாத்திரையை இப்போ கொடுப்போம், எல்லாரும் கொடுப்போம். எல்லாரும் சப்பி சாப்பிடணும். சப்பி நல்லா எச்சியும் குடிக்கணும். தண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாது. சரியா? சாப்பிடலாமா? ரெடியா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.